அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولا تقربوا الزنا إنه كان فاحشا وساء سبيلا. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم لا يخلون رجل بامرأة فإن ثالثهما الشيطان أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்ம இருந்து மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய 3வது ஜும்மாவிலே அல்ஹம்துலில்லாஹ் அமர்ந்திருக்கிறோம். கடந்த வாரம் இந்த மாதத்திற்கே உண்டான சிறப்பான அமலாகிய குர்பானி என்ற கடமையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அதே போன்று உலகம் முழுக்க ஹஜ்ஜுக்காக சென்றவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு தன்னுடைய தாயகம் ஊர்களுக்கு திரும்புகின்ற நிகழ்வுகளையும் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த வருடம் யாரெல்லாம் குர்பானி கொடுத்தார்களோ அனைவருடைய குர்பானியும் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டார்களோ, ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அமல்களை நிறைவேற்றினார்களோ அனைவருடைய ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து மக்பூலான மபரூரான ஹஜ்ஜுடைய நல்ல நசீபை அனைத்து ஹாஜிமார்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்து நல்லது புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, அல்லாஹு தாலா திருமறையில் மனித சமூகத்தை பற்றி பேசும் பொழுது ஒரு அழகான வார்த்தை இப்படி பேசுவான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மகனை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், ஆதமுடைய மகனை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுவான். நம்மெல்லாம் அல்லாஹுடைய படைப்பினங்களிலே கண்ணியமானவர்கள், சங்கையானவர்கள், அல்லாஹுடைய ஸ்டேட்மெண்ட். அதே அல்லாஹு தஆலா திருமறையில் இன்னும் சில இடங்களில் எப்படியும் பேசுவான். உலாயிக கல் அன்ஆம் பல்ஹும் அல்லல்லோ, இந்த மனிதர்கள் மிருகங்களைப் போல, கால்நடைகளைப் போல, இல்லை அதை விட மோசமானவர்கள் அல்லது அதை விட கேடு கெட்டவர்கள் என்ற அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இப்படியும் பேசுகிறான். மனிதர்களை நாமே கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், சங்கைப்படுத்தி இருக்கிறோம் என்று பேசுகிற ரப்புல் ஆலமீன் எந்த குர்ஆனிலே நம்மை கண்ணியமானவன் என்று பேசுகிறானோ அதே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இப்படியும் பேசுகிறான், நம்மை மிருகங்களை விட கேடு கெட்டவர்கள் என்பதாக. இப்போ எங்கே இந்த வித்தியாசம் ஏற்படுகிறது? நம்ம கண்ணியமானவர்களா அல்லது மிருகங்களை விட கேடு கெட்டவர்களா? எந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதாக நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய செயல்கள் தான் அதை தீர்மானிக்கிறது. நம்ம கண்ணியமானவர்களா, அல்லாஹு தஆலாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மரியாதைக்குரிய சமூகமா, அல்லது மிருகங்களை விட கேவலமானவர்களா என்பதை தீர்மானிப்பது நம்முடைய செயல்பாடுகள். கேவலமான செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு நாம் கண்ணியமானவர்களாக ஆக முடியாது. நாம் அல்லாஹ்வு கண்ணியப்படுத்தப்பட்ட கூட்டத்தில் ஆக வேண்டும் என்றால் நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் கண்ணியமானதாக இருக்க வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, இன்றைக்கு உலகம் மிருகத்தின் பக்கம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த கண்ணியத்தை குலைப்பதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலம் முதல் கியாமத் நாள் வரை தாக்கூத்துடைய, ஷைத்தானுடைய அந்த தீண்டுதல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, கடந்த வாரம் இல்லையா, மே 2ஆம் தேதி, ஜூன் 2ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள், 2 நீதிபதிகள், பர்திவாலா, மகாதேவன் என்ற 2 நீதிபதிகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கிறோம். இந்தியாவிலே பாலியல் தொழில் குற்றமில்லை,
பாலியல் தொழில் செய்பவர்களை, பச்சையாக சொன்னால் விபச்சாரம் செய்பவர்களை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. குற்றவாளி போல் அதை நடத்தக்கூடாது. டீ கடை நடத்துகிற மாதிரி, ஹோட்டல் நடத்துகிற மாதிரி, ஜவுளி கடை நடத்துகிற மாதிரி அவன் தன்னுடைய உடம்பை வச்சு வியாபாரம் பண்ணுகிறான். எனவே விபச்சாரமும் குற்றத்தில் சேராது என்பதாக யார் பேசுகிறா? இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியுடைய நாவிலிருந்து இது மாதிரியான தீர்ப்புகள் வெளியாகிறது. அது மாதிரியான தேசத்தில் நாம் இருக்கிறோம். பொதுவாக இது மாதிரியான தீர்ப்புகள்லாம் நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரியில், அதாவது மேற்கத்திய நாடுகளில் கலாச்சாரம் நாசமாக போன கேடுகட்ட கலாச்சாரங்களை கொண்ட அது மாதிரியான நாடுகளிலிருந்து இது மாதிரியான தீர்ப்புகள், இது மாதிரியான கருத்துக்கள் வருவது சர்வசாதாரணம். அவன் அப்படி தான் மிருகத்தை விட கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கான், அதனால் அவனுக்கு அது பெரிய விஷயம் இல்லை என்பதாக நம்ம கடந்து போயிடலாம் இல்லையா? நடு ரோட்டில் வச்சு செக்ஸ் செய்து கொண்டு இருப்பான். ஒரு ஆணும் பெண்ணும் உறவு நடு ரோட்டில் 4 பேர் பார்க்குற மாதிரி உறவு கொண்டு இருப்பார்கள், நிர்வாணமாக அலைவார்கள். அது மாதிரியான நாடுகளில் கூட இது மாதிரியான தீர்ப்பு வந்தால் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உலகத்திற்கே நாகரிகத்தின் தொட்டில் என்று சொல்லப்படுகின்ற, உலகத்திற்கே நாகரிகத்தை அடையாளப்படுத்துகின்ற, பண்பாடு கலாச்சாரத்தை அடையாளப்படுத்துகின்ற இந்தியா போன்ற நாடுகளில், அதுவும் ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகள் எல்லாம் இது மாதிரியான தீர்ப்பு சொல்வது என்பது நாமெல்லாம் இந்த தேசத்தில் இருக்கிறோம் என்பதற்கே அவமானமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையான சகோதர பெருமக்கள், அந்த தீர்ப்பை ஒட்டி இந்த விபச்சாரம் அல்லது இந்த பாலியல் உறவு என்பது இஸ்லாமிய பார்வையில் எவ்வளவு கடுமையானது, குர்ஆனும் ஹதீஸும் இதை எவ்வளவு கடுமையாக கண்டிக்கிறது, நாம் இந்த விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் என்பது பற்றிய முக்கியமான ஒரு சில தகவல்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நான் சுருக்கமாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒப்படைக்க முயற்சி செய்கிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, ஒரு ஆண் பெண் இருவரும் சேர வேண்டும் என்றால் இஸ்லாம் ஒரே ஒரு வழியை தான் சொல்லுகிறது, திருமணம் மட்டும்தான். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் ஒன்று சேரணும். திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் ஒருவர் இன்னொருவருடைய இச்சையை தவிர்த்து கொள்ள முடியும், தனித்து கொள்ள முடியும். திருமணத்தை தவிர எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவிற்கு இஸ்லாம் வைக்கின்ற பெயர் விபச்சாரம், ஜினா. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திருமணத்தை தாண்டிய உறவு என்பதாக நம்ம விளக்கம் சொல்லிக்கொள்ளலாம். திருமணத்தை தவிர்த்து உண்டான எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுக்கு பெயர் இஸ்லாம் சொல்வது அஸ்ஸினா, விபச்சாரம். அல்லாஹ் இதை கடுமையாக கண்டிக்கிறான். இஸ்லாத்தில் ஏதோ போனால் போகட்டும் அப்படின்ற பாவத்தில் இந்த விபச்சாரம் வராது. நீங்கள் விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற இடத்துல பாருங்களேன், ஷிர்க்கை பற்றி பேசுகின்ற இடத்துல, கொலையை பற்றி பேசுகின்ற இடத்துல அல்லாஹ்வுல விபச்சாரத்தை பேசுவான். கொலை எவ்வளவு கடுமையானதோ, இணை வைப்பு எவ்வளவு கடுமையானதோ அந்த கேட்டகரியில் அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை முன்னிலைப்படுத்தி பேசுகிறான். விபச்சாரம் என்பது போனா போகட்டும் என்ற பாவத்தில் வராது. உலகத்தில் வேறு எந்த சமுதாயம் இவ்வளவு கடுமையாக பேசியது கிடையாது. குர்ஆன் பேசுகிறது, இஸ்லாம் பேசுகிறது. விபச்சாரம் ஆக பெரும் பாவம் இல்லையா? உலகத்தில் இஸ்லாமிய ஷரியத்தில் மரண தண்டனை கொடுக்க முடியுமான ஒரு பாவம் விபச்சாரம் இல்லையா? விபச்சாரம், அதாவது பொதுவாக ஒரு பாவம் எவ்வளவு வீரியமானது என்பதற்கு அந்த பாவத்துடைய தண்டனையை வச்சு முடிவு பண்ணலாம். இப்படியா இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா, இதுக்கெல்லாமா இப்படி ஒரு தண்டனை கொடுப்போம் நம்ம யோசிப்போம் இல்லையா? இப்போ தண்டனை தான் அந்த பாவத்துடைய வீரியத்தை நமக்கு வெளிப்படுத்தும், தீவிரப்படுத்தும். இஸ்லாத்தில் ஒரு திருமணமான ஒருவர் விபச்சாரம் செய்து விட்டால், இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு, இவர் விபச்சாரம் செய்தால் இவருக்கு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை மரண தண்டனை. இனி இவன் உயிரோடு உலகத்தில் நடமாட முடியாது, மண்ணுக்கு மேலே இவன் இருக்கிறதுக்கான தகுதி அவன் இழந்துட்டான். திருமணத்திற்கு முன்பு ஒருவன் விபச்சாரம் செய்துவிட்டால் அவனுக்கு 100 கசையடி கொடுக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிது மின்ஹுமா மிஅத்தன் ஜல்தத்தன். அதாவது திருமணமாகலை, ஒரு ஆணோ பெண்ணோ திருமணமாகலை, திருமணத்திற்கு முன்பாக விபச்சாரம் செய்துவிட்டால் இவர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தண்டனை 100 கசையடி கொடுக்க வேண்டும். ஆனால் அதே ஆண் அல்லது பெண் திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செய்தால் இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை மரண தண்டனை. உங்கள் புரிதலுக்கு சொல்கிறேனே, ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரில் ஒருத்தர் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, ஒருத்தர் திருமணம் முடிக்கலை. இந்த ஆண் திருமணம் முடிக்கலை, பெண் திருமணம் முடித்தவளாக இருக்கிறாள். விபச்சாரம் முடிஞ்சிருச்சு, தண்டனை பெண்ணுக்கு மரண தண்டனை, ஆணுக்கு 100 கசையடி. அதை அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. ஆண் திருமணமானவன், பெண் திருமணம் ஆகாதவள், இவர்களுக்கு மத்தியில் விபச்சாரம் நடக்கிறது, பெண்ணுக்கு 100 கசையடி, ஆணுக்கு மரண தண்டனை.
அப்போ திருமணத்திற்கு பிறகு இந்த விபச்சாரம் செய்தால் இவர்களுக்கு மரண தண்டனை என்று பேசுகிறது மார்க்கம். திருமணத்திற்கு முன் விபச்சாரம் செய்தால் 100 கசையடி என்கிறது என்பதாக இந்த மார்க்கம் சொல்கிறது. அதாவது நான் எதற்கு இந்த சட்டங்கள் இந்த தண்டனைகளை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால், இஸ்லாம் இந்த விபச்சாரத்தை எவ்வளவு கடுமையாக பார்க்கிறது, எவ்வளவு பயங்கரமானது என்பதை புரிய வைப்பதற்காக இந்த செய்திகளை சொல்கிறேன். அதாவது குர்ஆனில் அல்லாஹ் கடுமையாக பேசுகிறான். வேறு பாவங்களுக்கு கூட அல்லாஹ் இவ்வளவு கடுமையாக பேசியதாக நம்ம குர்ஆனில் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பாருங்கள், விபச்சாரத்தை பற்றி பேசுகிற வசனங்களை பாருங்களேன். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா மிஅத்தன் ஜல்தத்தன். தர்ஜுமா எடுத்து பாருங்கள். நூர் என்ற சூறாவுடைய 2வது வசனம், 18வது ஜுஸில் நூர் என்ற சூறாவுடைய 2வது வசனம். விபச்சாரம் செய்த ஆணோ பெண்ணோ இவர்களுக்கு 100 கசையடி கொடுங்கள். துணிந்து அல்லாஹ் பேசுவான், 2 நிபந்தனையை சொல்வான். வலா தஅஹுதுஹும் பிஹிமா ரஃபத்தன் ஃபீ தீனில்லாஹ். அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூட இறக்கப்படக்கூடாது. கொஞ்சம், அது யாராக வேணா இருக்கலாம். ஒரு நபி சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல இருந்தாலும், நபியுடைய மகளாக இருந்தாலும் சரி, நபியுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, கொஞ்சமும் இறக்கப்படக்கூடாது. 100 கசடி கொடுத்தே ஆகணும். அவர் திருமணம் முடித்தவராக இருந்தால் கல்லெழுந்து கொள்ளணும், அது வேறு விஷயம். திருமணம் முடிக்காதவராக இருந்தால் இவர்களுக்கு 100 கசையடி கொடுக்க வேண்டும். இந்த தண்டனை கொடுக்கிற விஷயத்தில் கொஞ்சமும் நீங்கள் இரக்கம் காட்டக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, அல்லாஹ் தஆலா சொல்வான், வல் யஷ்ஹத் அஸாபஹுமா தாயிஃபத்து மினல் முஃமினீன். நீங்கள் கொடுக்கிற தண்டனையை உலகத்து அதாவது பூமி பந்தில் ஒரு பெரும் கூட்டம் வேடிக்கை பார்க்கணும். ரூமில் வச்சு தண்டனை கொடுக்கறது இல்லை. 4 பேருக்கு தெரியாமல் 4 பேருக்கு மத்தியில் வச்சு தண்டனை கொடுக்கறது இல்லை. ஊரே பார்க்கணும். இவனுக்கு கொடுக்குற தண்டனை, இவன் படுற அடி, இவன் படுற அசிங்கம், இந்த அசிங்கத்தை துன்யாவே பார்க்கணும். ஒரு பெருங்கூட்டம் பார்க்கிற நிலையில தான் இவனுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும். இவன் விஷயத்தில் கொஞ்சமும் இரக்கமும் காட்டக்கூடாது. நம்பர் 1. இவன் விஷயத்தில் நீங்கள் ரகசியமாக இந்த தண்டனை நிறைவேற்றலாம் கிடையாது. வெளிப்படையாக ஊரில் வைத்து வெளியில் வைத்து தான் இவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் பற்றி பேசுகிறான். அப்போது இந்த பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது. விபச்சாரம் எல்லாம் சர்வசாதாரண, வாய்ப்பு கிடைச்சா யார் வேண்டுமானாலும் இந்த பாவத்தில் விழுந்து அப்படியே எந்திரிச்சு போகிற சூழலுக்கு இன்றைக்கி உலகம் தள்ளப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போன சமயம் ஒரு நீண்ட செய்தி, புகாரி ஷெரீஃபுடைய 7047வது செய்தி. அது மிகப்பெரிய நீளமான செய்தி, நரகம் சம்பந்தமான நிறைய தகவல்கள் அதில் இருக்குது. இப்போ அந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, ஒரு அடுப்பு பார்த்தேன். தன்னூர்னு அடுப்புன்னு அர்த்தம். கீழே விசாலமாக இருக்குது, மேலே வாய்ப்பகுதி சின்னதாக இருக்குது. ஒரு பெரிய பானை மாதிரி வைத்துக்கொள்ளுங்களேன். வயிறு பகுதி பெருசாக இருக்குது, வாய்ப்பகுதி ரொம்ப குறுகலாக இருக்குது. அந்த வாய்ப்பகுதியில் அந்த அந்த அடுப்பில் நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். கீழே கடுமையான நெருப்பு எரிகிறது. இந்த நெருப்பு அந்த ஆண்களையும், கட்டப்பட்ட ஆண்களையும், பெண்களுடைய மர்ம உறுப்பை கரித்து கொண்டு இருக்கிறது. இந்த காட்சி ரொம்ப கோரமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் அதை சொல்லும் போது ரொம்ப சங்கடப்படுறாங்க. பயங்கர கோரமாக இருக்குது. நான் ஜிப்ரையில்கிட்ட கேட்டேன், யா ஜிப்ரையில் மன் ஹாவுலா, இவர்கள் யாருன்னு கேட்டேன். ஜிப்ரையில், நீ ஃபஸ்ட்டு நடங்கன்னு சொன்னாங்க. இங்கே நிற்காதீங்க, முதல்ல இங்கே நிற்காதீங்க, வேகமாக நடங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் நடந்து போனோம். அப்புறமா கேட்டேன், அது யாருன்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய சமுதாயத்தில் விபச்சாரம் செய்தவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை வழங்கப்படுகிறது இல்லையா? ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை தாண்டி அது எந்த பெண்ணோடு உறவு கொண்டாலும், ஒரு பெண் தன்னுடைய கணவனை தாண்டி எந்த ஆணோடு உறவு கொண்டாலும் அது அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கப்படுகின்ற பாவமாக பார்க்கப்படுவதில்லை. மிக கடுமையான வேதனை மறுமையில் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது புகாரி ஷெரீஃபுடைய 6782வது செய்தியில் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒருவன் ஜினா செய்கிறான் என்றால் அவன் அந்த சமயத்தில் முஃமினாக இல்லை, இறை நம்பிக்கையாளனாக இல்லை. ஒரு இறை நம்பிக்கையாளன் ஜினா விபச்சாரம் செய்ய மாட்டான். ஒருத்தன் மீறி விபச்சாரம் செய்கிறான் என்றால் இவன் அந்த சமயத்தில் முஃமினாகவே இல்லை. அவனிடமிருந்து ஈமான் கலட்டப்பட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. இறை நம்பிக்கையோடு ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். திருமணத்தை தாண்டிய உறவில் ஒருவர் ஈடுபடுகிறார் என்றால் அவரிடத்தில் ஈமான் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அவன் முஃமின் இல்லை என்ற வார்த்தை ரசூலுல்லாஹ் வேறு ஹதீஸில் வேற எங்கேயும் பயன்படுத்தினதில்லை. ஹதீஸில் நீங்கள் இப்போ முழுக்க பார்த்து எத்தனையோ பாவங்களை பற்றி பேசுகிறாங்க. இந்த பாவத்தை செய்யும்போது அவன் மூமின் இல்லைப்பா அப்படின்னு சொன்னதில் விபச்சாரத்துக்கு பேசுகிறாங்க. ஒருவன் அல்லது ஒருத்தி விபச்சாரம் செய்கிறான் என்றால் அந்த சமயம் அவர்கள் மூமினாகவே இல்லை என்பதாக பெருமானார் பேசுகிறாங்க.
இந்த ஹதீஸ்க்கு அடிப்படையாக வைத்து இமாம்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் விபச்சாரம் செய்யும் போது மரணித்து விட்டால் அவனுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது, தொழக்கூடாது. சட்டப்படி நம்ம தொழுவோம், அது வேற. ஆனால் இந்த ஹதீஸை மையமாக வைத்து இமாம்களில் சிலர் சொல்லுவார்கள், ஒருவன் தற்கொலைக்கும் இதே வார்த்தையை சொல்லுவாங்க, தற்கொலையும் அவனுக்கு ஜனாசா தொழுகை சொல்லக்கூடாது என்பதாக சொல்வார்கள். அதே போன்றுதான் விபச்சாரம் செய்கிற நிலையில் ஒருவன் மரணித்து விட்டால் அவனுக்கு நம்ம ஜனாசா தொழுவிக்கக்கூடாது. காரணம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவன் அந்த சமயத்தில் முஃமினாகவே இல்லை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதர பெருமக்களே, நிறைய பேசப்படுகிறது. ஃபுர்கான் என்ற சூறாவுடைய ஒரு பெரிய பட்டியலில் நல்லடியார்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு பட்டியல் கொடுக்கும் பொழுது அதில் 68 மற்றும் 69 இந்த 2 வசனங்களில் விபச்சாரத்தை பற்றி கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ் பேசுவான். வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர். நல்லா கவனிக்கோங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், விபச்சாரம்ங்கிறது சும்மா சர்வசாதாரணமாக அப்போ பிறகு தௌபா செஞ்சுக்கலான்ற மாதிரியான ஒரு கிடையாது. ஏதோ வாய்ப்பு கிடச்சிச்சு, ஒரு பெண்ணிடத்தில் போனோம், இச்சையை தவிர்த்துக்கிட்டோம், ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்தா நேரம் கிடச்சிச்சு, சூழல் கிடச்சிச்சு, இங்கே தப்பு செஞ்சால் யாருக்கும் தெரியாது, ஒருத்தரும் கண்டுபிடிக்க போகிறதில்ல, நானும் வெளிப்படுத்த போகிறதில்ல, அவனும் வெளிப்படுத்த போகிறதில்ல, சத்தம் இல்லாமல் வந்துடலாம் என்று அசிங்கம் செஞ்சுட்டு கடந்து போயிடலாம் என்றாக விளங்கி கொள்ளாதீர்கள். ஷிர்க் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ, எந்த வரிசையில் இருக்கிறதோ, கொலை எந்த வரிசையில் இருக்கிறதோ அந்த வரிசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரத்தை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ் தஆலா பேசுகிறான், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர். முஃமின்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் இணை வைப்பு செய்ய மாட்டார்கள், அல்லாஹுக்கு நிகராக வேறு யாரையும் வணங்க மாட்டார்கள், பெரும்பாவம். வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அநியாயமாக யாரையும் கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன், இவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். அந்த தொடர் தெரியுதா? முதல் வார்த்தை அவர்கள் இணை வைக்க மாட்டார்கள், இரண்டாவது வார்த்தை அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள், மூன்றாவது வார்த்தை அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். ஒமை எஃப் அல் தாலிக்க எல்க அசாமா, அதை மீறி இந்த 3 பாவங்களில் யாராவது ஒருவர் செய்தால் இது அல்லாஹு தஆலாவிடத்தில் மிக அசிங்கமானது, அந்த பாவத்தை செய்தவன் ஆக கேவலமானவன், கேடு கெட்டவன். அதோடு அல்லாஹ் முடிக்கல, அடுத்த வசனத்தில் பாருங்கள், கொஞ்சம் கூடுதலாக பேசுவான். யுல்லாஃப் லஹுல் அதாப், இந்த பாவத்தை செய்தவர்களுக்கு மறுமையில் இரட்டிப்பான தண்டனை உண்டு. இந்த பாவத்தை செய்தவர்களுக்கு மறுமையில் ஒரு தண்டனை கிடையாது. பொதுவாக மற்ற பாவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாலும் ஷிர்க்கு, ஒரு மூமின் ஷிர்க்கு செய்து விட்டான், ஒரு மூமின் கொலை செய்து விட்டான், ஒரு மூமின் விபச்சாரம் செய்து விட்டான், இவனுக்கு யுல்லாஃப் லஹுல் அதாப் யௌமல் கியாமத்தி யஹ்லுது ஃபீஹி முஹானா. அல்லாஹு தஆலா தொடர்ந்து பேசுவான், இவர்களுக்கு இரட்டிப்பான பாவம் இருக்கிறது, கியாமத் நாள் வரைக்கும் தொடர்ந்து இவர்கள் பல கடுமையான வேதனைகள் அனுபவித்து கொண்டே இருப்பார்கள், இது நிரந்தரமாக இருக்கும் என்பதாக அந்த வசனம் அருமையான சகோதரர்களுக்கு நிறைவு செய்கிறது. அதாவது இந்த மேலே சொல்லப்பட்ட ஹதீஸ்கள், இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஒரு ஆண்களாகிய நாம் நம்முடைய மனைவியை தாண்டி வேறு எந்த பெண்ணோடு தொடர்பில் இருந்தாலும் அது அவ்வளவு சர்வசாதாரணமாக பாவமாக அது கடந்து விடாது, ஆக பெரும்பாவம். அருமையான சகோதர பெருமக்களே, குடும்ப சமூகத்தை, குடும்ப அமைப்பை கெடுத்து விடுகிறது விபச்சாரம்ன்றோம். மனித சமூகத்திற்குடைய நாசம் விபச்சாரம் இல்லையா? நாசம் விபச்சாரம் மனித சமூகத்தில் இன்றைக்கி நிறைய பார்க்கிறோம் இல்லையா? கள்ளக்காதல் மிகைத்திருக்கிறதற்கான பின்னணி இந்த விபச்சாரம் தான் இல்லையா? ஒரு ஆண் தன்னுடைய பெண்ணிடத்தில் தன்னுடைய மனைவியோடு மட்டும்தான் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ள முடியும். ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு மட்டும்தான் தன்னுடைய இச்சையை தவிர்த்து கொள்ள முடியும். ஒரு பெண் கணவனை தாண்டி வேறு ஒருவரோடு தொடர்பில் இருக்கிறாள், அல்லது ஒரு ஆண் மனைவியை தாண்டி வேறு ஒருவரோடு தொடர்பில் இருக்கிறாள், அல்லது ஆணோ பெண்ணோ இன்னும் திருமணம் முடிக்கல, திருமணத்திற்கு முன்பாகவே வேறு ஒருவரோடு தொடர்பில் இருக்கிறார் என்றால் இது அவ்வளவு சர்வ சாதாரணமாக கடந்து விட முடியாது. இது குடும்ப அமைப்பை சீர்கெடுத்து விடும். இன்னைக்கு உலகத்தில் கள்ளக்காதல் மிகைத்ததற்கான பின்னணி இந்த விபச்சாரம் தான். விபச்சாரம் என்பது அவ்வளவு சர்வசாதாரணமாக இன்னைக்கு முற்போக்காக பேசுகிறோம் இல்லையா? பசிக்கு சாப்பிட்ற மாதிரி கடையில் போகிறோம், பசிக்குது சாப்பிட்றோம் இல்லையா, தாகம் அடிக்குது குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம். அது மாதிரி எனக்கு நான் சுதந்திரமானவன், நான் மேஜர், நான் விரும்பின யாரோடு வேண்டுமானாலும் என்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ள முடியும் என்ற இந்த சிந்தனை தான் குடும்ப உறுப்பை கெடுத்து இன்னைக்கு சர்வசாதாரணமாக கள்ளக்காதல் மிகைத்ததற்கான காரணம் இதுதான் இல்லையா? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, NCRB, அதாவது தேசிய குற்ற ஆணையம், தேசிய குற்றப்பதிவு ஆணையம், இவர்கள் ஒரு பதிவு செய்கிறாங்க. உலகத்தில் அதிகமாக கொலை நடப்பதனுடைய பின்னணியில் விபச்சாரம் இருக்கிறது, கள்ளக்காதல் இருக்கிறதுன்றாங்க.
இன்றைக்கி உலகத்தில் நிறைய கொலைகள் நடைபெறுகிறது இல்லையா? கொலைகளுக்கான இன்றைக்கி நாள்தோறும் பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு 4 செய்தி பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு 4 செய்தி பார்க்கிறோம். கணவன் தன்னுடைய மனைவியை வேறொருவரோடு தொடர்பில் பார்க்கிறான், அல்லது தன்னுடைய நண்பரோடு என்னுடைய மனைவியை பார்க்கிறான், அல்லது தன்னுடைய மனைவி அவருடைய நண்பரோடு பார்க்கிறான், அவருடைய தோழியோடு கணவரோடு பார்க்கிறான், பக்கத்து வீட்டுக்காரனோடு பார்க்கிறான், சொந்தக்காரனோடு பார்க்கிறான். இது மாதிரியான கள்ள உறவு தான் இன்னைக்கு கொலைகளுடைய முன்னணியில் இருக்கிறது. இன்னைக்கு அதிகமாக கொலை நடக்கிறது என்றால் அந்த கொலையில் முதல் காரணமாக கள்ளக்காதல் மிகைத்திருக்கிறது. கள்ளக்காதல் தான் முதலாவதாக இருக்கிறது. திருமணத்தை தாண்டிய உறவு, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு உறவு மட்டும்தான் இஸ்லாத்தில் ஹலால். அந்த ஒரே உறவை தவிர மற்ற எல்லாமே ஹராம். இந்த ஹராமான உறவுகள் தான் இன்றைக்கி தேசியத்தில் உலகம் முழுக்க, அதாவது இந்தியா முழுக்க கொலை காரணமாக, அதிகமான கொலைக்கு காரணமாக இருக்கிறது. வேறு வேறு காரணங்கள்லாம். இரண்டாவது, கொடுக்கல் வாங்கலின் மூலமாக, முன்விரோதத்தின் மூலமாக கொலை நடைபெறுகிறது. பதவிக்காக வேண்டி கொலை நடைகிறது இல்லையா, பணத்திற்காக கொலை நடைபெறுகிறது. ஆனால் முதல் இடத்துல விபச்சாரம் இருக்கிறது என்பதாக இவர்கள் பதிவு செய்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இதனுடைய அடுத்த வருஷம் தான் பாலியல் வன்புணர்வு. நல்ல விலையும் கொள்ளுங்க. விபச்சாரத்தையும் பாலியல் வன்புணர்வையும் பெரிய வித்தியாசம்லாம் பார்க்க வேண்டியதில்லை. விபச்சாரம் என்பது ஆணும் பெண்ணும் சம்பந்தப்பட்டு ஒன்றோடு சேர்ந்து தவறு செய்கிறார்கள். பாலியல் என்பது ஒரு பெண்ணை தாண்டி பெண்ணை கட்டாயப்படுத்தி வன்புணர்வு செய்யப்படுகிறது. சில நேரங்களில் ஒரு நபர், சில நேரங்களில் கூட்டு பாலியலாக இன்றைக்கி சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது இல்லையா? 5 வயது பெண் குழந்தை கூட்டு பாலியல் செய்யப்படுகிறாள். அதாவது மனநோயாளிகள், அதாவது பைத்தியம் பிடித்தவர்கள் கூட்டு பாலியலுக்கு வன்முறைக்கு ஆளாகிறார்கள். இதெல்லாம் பின்னணியில் பார்க்கும் பொழுது விபச்சாரத்திற்கு கடுமையான தண்டனை நம்ம கொடுத்தோம் என்றால் இந்த கூட்டு பாலியல் அறவே இருக்காது. ஒரு ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்டு தவறு செய்கிறார்கள். திருமணத்தை தாண்டிய உறவு, கணவன் மனைவியாக இல்லை, திருமணத்தை தாண்டிய உறவு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்கிறா, அவர்களுக்கே கடுமையான தண்டனை என்று வழங்கப்பட்டது என்றால், இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டது என்றால், அங்கே பெண்ணை பலாத்காரம் செய்கிறதுக்கான சூழலை ஏற்படாது. ஒரு பெண் விருப்பப்பட்டு ஆணோடு கலந்தாலே தண்டனை என்று இருக்கும் பொழுது அங்கே எப்படி ஒரு பெண்ணின் மீது நிர்பந்தமாக, அநியாயமாக, வலுக்கட்டாயமாக வன்புணர்வு செய்ய முடியும்? அருமையான சகோதர பெருமக்களே, இன்னைக்கு நாட்டுடைய சவாலாக இருக்கிறது. சட்ட ஒழுங்குக்கு மிகப்பெரிய சவால் விபச்சாரமும் இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு என்பதில் மாற்று கருத்து இல்லை. அருமையான சகோதர, இது மாதிரியான சூழல்களில் உச்சநீதிமன்றம் இது மாதிரியான தீர்ப்பு வழங்குவது என்பது நாட்டிற்கு மிகப்பெரிய சாபம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்தபடியாக ஒரு 2-3 செய்திகளோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கு வருவேன். இஸ்லாம் விபச்சாரத்திற்கான தண்டனையை பற்றி மேலே பேசியது போன்று விபச்சாரத்துடைய எல்லா வழிகளையும் முடிகிறது. நீங்கள் பாருங்களேன், வலா இத்தசினி அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடிச்சிருக்கலாம். நீங்கள் விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லி முடிச்சிடலாம். வலா துஷிரிக்கு குரானில் இருக்குது. நீங்கள் இணை வைக்காதீர்கள் குரானில் இருக்குது. வலா தக்குத்துலு நீங்கள் கொலை செய்யாதீர்கள் குரானில் இருக்குது. வலா தஸ்ரிக்கு நீங்கள் அதாவது திருடாதீர்கள் என்று குரானில் இருக்கிறது. ஆனால் விபச்சாரத்தை பற்றி சொல்லும் பொழுது நேரடியாக நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள்னு சொல்லலை. வலா தக்ரபு ஸினா நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க செய்யாதீர்கள். ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். விபச்சாரம் செய்யாதீர்கள் என்பது வேற, விபச்சாரத்துடைய பாதையின் பக்கம் கூட போயிடாதீங்க என்பது வேற. அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை பற்றி சொல்லும் பொழுது விபச்சாரத்துடைய பாதையின் பக்கம் கூட நீங்கள் சென்று விடக்கூடாது. விபச்சாரத்திற்கு எதுவெல்லாம் காரணமாக இருக்குமோ, ஒரு திருமணத்தை தாண்டிய உறவிற்கு எதுவெல்லாம் வழிவகுக்குமோ அந்த எல்லா பாதையையும் இஸ்லாம் அடைக்கிறது. ஒரு ஆண் பெண் தனியாக இருக்கக்கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கக்கூடாது. ஹதீஸில் வருது, திருமதி ஷெரீஃபுடைய 2165வது செய்தி, லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின் ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருக்கவே கூடாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நபியாக இருந்தால் இதுதான் சட்டம். நபியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வலியாக இருந்தாலும், மிகப்பெரிய ஆலிமாக இருந்தாலும் ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு ஒரே இடத்துல தனிமையில் இருக்கக்கூடாது. காரணம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபஇன்ன சாலிஸஹுமா ஷைத்தான் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான். உங்களுக்கு தெரியல, நீங்கள் நினைக்கிறீங்க நானும் ஒரு பெண் ஒரு இருக்கிறோம் என்று. ஒரு பெண் நினைக்கிறா நானும் என் கூட ஒரு அவுலியா இருக்கிறாரு, ஒரு நல்லவர் இருக்கிறாரு, ஒரு சாலி இருக்கிறார், நீ என்ன வேணால் நினச்சிக்கப்பா, ஆனால் உனக்கு தெரியாமல் அங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவன் உங்களை உருப்படவே விட மாட்டான். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபைன்ன ஷைத்தான் எஜிரி மஜ்ரத்தம் ஷைத்தான் இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான், வெளியில் கூட இல்லை இல்லையா? இன்றைக்கி தவறு செய்பவர்கள் எல்லோருமே ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர்களை மீறி தவறு நடைபெறுகிறது இல்லையா? இன்றைக்கி திருமணத்திற்கு முன்பாக ஒரு பெண் அந்நிய ஆணோடு ஓடுகிறார்.
நல்ல குடும்பத்திலேருந்து பெண்ணு ஓடுறா, அவள் ஏற்கனவே முடிவு பண்ணிச்சிருக்காளா, இப்படியெல்லாம் பிளான் போட்டு நமக்கு அத்தா அம்மா கட்டி கொடுக்குற பையனை கட்டக்கூடாது, நம்ம ஒரு பையனோட வெளியே ஓடி போகணும் என்றெல்லாம் யாரும் விரும்பி போகிறதில்ல. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஷைத்தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். தெரியாது எப்படி ஏற்றுறா, நமக்கு தெரியாது. விஷம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றப்படும். ஒரு கட்டத்துக்கு பிறகு மூளையில் அது மட்டும்தான் தெரியும், எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி ஷைத்தான் நம்முடைய இரத்தங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருந்தால் அங்கே ஷைத்தான் இருக்கிறான். எப்போ யாரை வழிகெடுப்பான்னு தெரியாது. அதனால் நீங்கள் தனிமையில் இருக்காதீர்கள், மார்க்கம் சொல்கிறது. நான் எவ்வளவு பேணுதலாக இருந்தாலும் மார்க்கம் எனக்கு சொல்லுகின்ற வழிகாட்டுதல் ஒரு ஆண் பெண் தனிமையில் இருக்கக்கூடாது. குர்ஆனில் அஹஸாப் என்ற சூறாவில் அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய மனைவியை பார்த்து பேசுவான். நல்ல விளங்கிக்கோங்க. இந்த இடத்துல கூட சொல்லக்கூடிய நபரை பார்த்து யாரை பார்த்து பேசுகிறோன்னு ஒன்று இருக்குல்ல, யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறது ஒன்று இருக்குல்ல, என்ன பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் நபிமார்களுடைய மனைவியை பார்த்து பேசுகிறான். யா நிசா நபி லஸ்துன்ன கஹதி மின் நிசா இனி தகைத்துன ஃபலா தஹ்லஅன பில் கவுல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது விபச்சாரத்தை அல்லாஹ் எங்கெல்லாம் தடுக்கிறா மாதிரி, எப்படியெல்லாம் பாதைகள் இருக்கிறதோ எல்லா பாதையுமே அல்லாஹ் தஆலா அடைக்கிறான். அதாவது நீ எப்படி வேணால் இருந்துக்கோ, ஆனால் விபச்சாரம் மட்டும் பண்ணாதன்றது இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு, நீ இப்படிலாம் இருந்தீங்கன்னா விபச்சாரத்தை பக்கம் போயிடுவேன், அதனால் இப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லி ஒரு சென்டரில் அந்த பாவம் இருக்குன்னு சொன்னால் அதை சுற்றி அல்லாஹ் தஆலா வேலி போடுகிறான். அல்லாஹ் தஆலா நபிமாருடைய மனைவியை பார்த்து பேசுகிறான். நமக்கும் நம்முடைய மனைவிக்கு முக்கமான இந்த வார்த்தை இருக்கிறது. வலா தஹ்லஅன பில் கவுல். அன்னி ஆணோடு பேசும்போது குலைந்து பேசாதீர்கள். உங்கள் வார்த்தை கடினமாக இருக்கணும். உன்கிட்ட பேசவே நம்ம பயப்படணும் இல்லையா? நம்மளை கேட்டு நம்முடைய மனைவிக்கு ஃபோன் வருது. நம்முடைய நண்பராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஒரு அந்நியான் ஃபோன் அடித்தா நம்முடைய மனைவி பேசுகிற அந்த தோரணை, அந்த குரல் அமைப்பு அவனுக்கு வெறுப்பாகணும். என்னடா அவன் இப்படி பேசுகிறா, என்ன வேணா நினச்சிட்டான். என் மனைவியை பற்றி அவன் எவ்வளவு அசிங்கமாக நினைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் நல்ல எண்ணம் ஏற்பட்டுவிடக்கூடாது. இந்த பேச்சுடைய தொனியை அவளுக்கு ஒரு விதமான கவர்ச்சியாக ஒரு இசைவு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. வலா தஹ்லஅன பில் கவுலி. பொதுவாக அல்லாஹ் தஆலா எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் நளினமாக பேசுங்கன்னு சொல்கிறான். ஆனால் இந்த இடத்துல மட்டும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கடுமையாக பேசுங்க, நளினத்தை நீங்கள் கையிட இருக்காதீர்கள். ஃபயத்தும அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன் ஃபீ குலூபிஹி மரதுன். அல்லாஹ் சொல்வான், ஒருவேளை உங்கள்கிட்ட பேசுகிறவன் அது ஃபோனில் இருந்தாலும் சரி, நேரில் இருந்தாலும் சரி, அவனுடைய உள்ளத்தில் ஒரு நோய் இருந்தால் அந்த நோய் அதிகமாயிரும். உங்களின் மீது ஒரு இச்சை ஏற்படும். அடுத்தவன் இச்சை ஏற்படுற மாதிரி ஒரு பெண்ணும் பேசக்கூடாது, பெண்ணுக்கு இச்சை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஆணும் பேசக்கூடாது. பேச்சில் என்ன இருக்குது, மார்க்கம் சொல்லுது, அதுவே ஹராம். விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ் இங்கே பேசலை, விபச்சாரத்தை பற்றி பேசலை. நீ நளினமாக பேசுகிறதே உனக்கு ஹராம். உனக்கு அப்படி கொலைஞ்சு பேசணும்னு சொன்னால் உன் புருஷன் கணவன் இடத்துல பேசு. ஒரு ஆணை பார்த்து மார்க்கம் சொல்கிறது, உனக்கு கொலைஞ்சு பேசணும்னு சொன்னால் மனைவி இடத்துல பேசு. ரசூலுல்லாஹ் பேசியிருக்கிறாங்களே, இரவான ரசூலுல்லாஹ் பேச, யா ஹுமைரா கல்லிமி, ஹுமைரா எந்திரி, ஏதாவது பேசலான்னு சொல்லி காதலோடு காமத்தோடு ரசூலுல்லாஹ் பேசியிருக்கிறார்கள். ஒரு ஆண் காதல் காமத்தோடு பேச முடியுமா? முடியும், பேசலாம், மனைவியோடு மட்டும்தான். ஒரு பெண் காதல் காமத்தோடு பேசலாமா? கூடும், கணவனோடு மட்டும்தான். கணவனை தாண்டி ஒரு பெண் எந்த ஆணாக இருந்தாலும் சரி பேசுவது அனுமதிக்கப்பட்டதே இல்லை. ஏன்னா இதுவெல்லாம் அங்கே போய் தான் நிற்கும். இது எங்கே போய் நிற்குன்னு சொன்னால் கடைசியில் அங்கே தான் போய் நிற்கும். அருமையான சகோதர பெருமக்களே, அதனால தான் மார்க்கம் சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு வார்த்தை முஸ்லீம் ஷெரீஃபில் 2657வது செய்தி, அல் ஐனானு தஸினியானி. நீ பரவலாக நம்முடைய கண்கள் விபச்சாரங்களை அழைக்கிறோம். நம்ம அடிப்படையில் விபச்சாரம் செய்யலைனாலும் நம்முடைய கண்கள் எல்லாம் விபச்சாரம் செய்த நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். தொழுகிறோம், வணங்குறோம், நோன்பு வைக்கிறோம், சதக்கா செய்கிறோம், ஜக்காத் கொடுக்குறோம், எல்லா நற்கர்மங்களையும் செய்கிறோம். இந்த விபச்சாரம் செய்த கண்ணோடு தான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அல் ஐனானி தஸினியான் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, கண்கள் விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹுமா, கண்ணுடைய விபச்சாரம். அந்நதுர், பார்க்கிறது. ஒரு அந்நிய பெண்ணை இச்சையோடு பார்த்தா மார்க்கம் சொல்லுது அது விபச்சாரம் சொல்லுது. நீங்கள் ஒரு தனி ரூமில் நீங்கள் 2 பேரும் உறவுலாம் கொள்ளலை, உடல் உறவுலாம் கொள்ளலை, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்குறீங்க, மார்க்கம் சொல்லுகிறது கண் செய்கின்ற விபச்சாரம். அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கிறா, கண் செய்கின்ற விபச்சாரம். அல் எதானி தஸினியானி, கை விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹுமா அல் மஸ்ஸு, கையுடைய விபச்சாரம் என்பது ஒரு பெண்ணை தொடுவது அல்லது ஒரு பெண் ஆணை தொடுவது. ஒரு ரிஜிலானி தஸினியா, உலகத்தில் எந்த மார்க்கம் இவ்வளவு பேசும்? அந்நிய பெண்ணை இச்சையோடு பார்த்தா அது விபச்சாரம், கண் செய்கின்ற விபச்சாரம். அநியாயமாக அந்நிய பெண்ணை திருமணத்தை தாண்டி ஒரு இச்சையோடு நீங்கள் தொட்டிங்கன்னு சொன்னால் அது கை செய்கின்ற விபச்சாரம். அவள் பக்கம் நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கால் செய்கின்ற விபச்சாரம். வல் ஃபமூத் யஸ்னி ஜினாஹு அல் குபலத்து, வாய் விபச்சாரம் செய்கிறது. வாயுடைய விபச்சாரம் முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாங்க. கடைசியில் இவனுடைய மர்ம உறுப்பு இதை உண்மைப்படுத்துகிறது.
மர்ம உறுப்பு உண்மைப்படுத்தி 2 பேரும் உறவு கொள்கிறார்கள் என்பதாக அந்த ஹதீஸ் நிறைவு பெறுகிறது. பார்க்கிறது விபச்சாரம் சொல்கின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். பார்வையில் என்ன ஆயிருப்போது கிடையாது, அது அங்கே தான் போய் நிற்கும். பார்க்க அனுமதிச்சிங்கன்னு சொன்னால், இச்சையோடு பேச அனுமதிச்சிங்கன்னு சொன்னால், தனிமையில் இருக்க அனுமதிச்சிங்கன்னு சொன்னால், உங்களை மீறி அந்த உறவு திருமணத்தை தாண்டிய விபச்சாரத்தின் பக்கம் தான் போய் சேர்க்கும். அதனால் மார்க்கம் ஆரம்பத்திலே தடைபடுகிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், விபச்சாரம் செய்யாதீர்கள்னு மார்க்கம் சொல்லலை. விபச்சாரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அதைக்கு வழிவகுக்கிற என்னென்ன வழி இருக்கிறதோ எல்லாத்தையுமே மார்க்கம் தடை செய்கிறது. நம்ம ஃபோனில் ஒரு ஆபாசமாக வீடியோ பார்க்குறோன்னு சொன்னால் நான் அடித்து சொல்லுவேன், அதுவெல்லாம் நம்ம கண் செய்கின்ற விபச்சாரம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு வீடியோ தானே, டிஸ்பிளே தானே, தொடவா முடியும், தடவாக முடியும், பார்க்குறோம் இல்லையா? பார்க்கிறது கண் செய்கின்ற விபச்சாரம். நேரில் பார்த்தாலும் சரி, விஷுவலாக பார்த்தாலும் சரி இல்லையா? ஒரு பெண்ணிடத்தில் இச்சையோடு பேசுகிறோம், ஃபோனில் பேசுகிறோம். இங்கே ஃபோனில் இங்கே பார்க்குறதில்ல, காதில் அவள் பேசுகிறத இச்சையாக இருக்குது, உடம்பு உள்ளத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு சுகமாக இருக்குது, கேட்குறோம், நம்ம காது விபச்சாரம் செய்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, மார்க்கம் இவ்வளவு கடுமையாக பேசுகிறது. நீங்கள் நிறையா விளங்கி கொள்ளுங்க. நம்ம அதாவது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேசினா நமக்கு ஒரு மாதிரியான புரிதல் சரியாக இல்லாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியும். ஆனால் மார்க்கம் சொல்லுது, 10 வயதை தாண்டிட்டா புள்ள தகப்பனோட படுக்கக்கூடாது. ஹதீஸில் வருது இல்லையா? 7 வயது ஆகிட்டா தொழும்படி ஏவுங்கள், 10 வயது ஆகிட்டா அடியுங்க, தஃபர்ர கூஃபில் மலாஜி படுக்கையே தெரிஞ்சு போடுங்க. என் பொண்ணுக்கு 10 வயசு ஆகிடுச்சு, என் கூட படுக்கக்கூடாது. என் பொண்ணு தான், என் கூட படுக்கக்கூடாது. என் பையனுக்கு 10 வயசு தாண்டிடுச்சு, என் மனைவி கூட படுக்கக்கூடாது. என் பையனுக்கு 10 வயசு தாண்டிட்டு அவன் என் கூட தான் படுக்கணும். அம்மா தானே, கிடையவே கிடையாது. மார்க்கம் சொல்லுது. ரசூலுல்லாவுக்கு தெரியாதா? ஒரு வருஷம் ரசூல்லா தவறாக சொல்லிட்டாங்களா? ரசூலுல்லாவுக்கு தெரியாமல் பேசிட்டாங்க, ரசூலுல்லா அசிங்கமாக பேசிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? மார்க்கம் ஹதீஸ் சொல்கிறது, எனக்கு பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் என் பொண்ணுக்கு 10 வயசு தாண்டிட்டா அவன் என்னோடு படுக்கக்கூடாது, என்னுடைய மனைவியோடு தான் படுக்கணும். என் பையனுக்கு 10 வயசு தாண்டிடுச்சு, 12, 13, 14, 15, என்னுடைய மனைவியோடு படுக்கக்கூடாது, என்னோட தான் படுக்கணும். மார்க்கம் சொல்கிறது. தான் பிறந்த பிள்ளையை கூட எப்படி நடத்தணும் என்ற வழிகாட்டுதல்கள் மார்க்கம் சொல்கிறது. இன்றைக்கி பார்க்கிறோம் இல்லையா? அம்மா பிள்ளை தகப்பன் மகளோடு விபச்சாரம் செய்ததாக வல்லுணர்வு கொண்டதாக பார்க்கிறோம். அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த கள்ள உறவுகள் 99% குடும்பத்துக்குள்ளே தான் நடக்குது, உறவினர்களுக்குள்ளே தான் நடக்குது. பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துக்குவார், என் மகளை பார்த்துக்குவார், என் தங்கச்சியை பார்த்துக்குவார். பக்கத்து வீட்டுக்கார என் பையன் என் பொண்ணுக்கு அண்ணன் மாதிரி, அதனால் ஒன்றை காலேஜுக்கு அனுப்புனேன், ஒன்றா இருந்தாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, எல்லா உறவுகளுமே, எல்லா கள்ள உறவுகளுமே, இந்த திருமணத்தை தாண்டிய உறவுகள் எல்லோரும் எங்கே இந்த பார்டரை கிராஸ் பண்ணும்போது நடக்க தான் செய்யும். பார்டரை கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அந்த தவறு நடக்கக்கூடாதுன்னு பார்டருக்கு முன்னாடி நின்றுக்கிறது தான் முறை. அதனால தான் மார்க்கம் இவ்வளவு பேசுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, ஒரே ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். இரண்டு தரப்பு பொதுவாக எங்கெல்லாம் விபச்சாரம் நடக்கிறதோ அல்லது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடைபெறுகிறதோ அங்கே 2 விதமான கருத்துக்கள் பார்க்கலாம். சிலர் சொல்கிறாங்க, பெண்களுடைய ஆடை சரியில்லை, அதனால தான் எல்லா பிரச்சனையும். ஒரு ஆண் எவ்வளவு தான் அவனை அடக்கி கொள்ள முடியும்? கவர்ச்சியாக உடம்பு தெரிகிற மாதிரி ஆடை போடும்போது அவனால் முடியலை, அதனால் அங்கே தப்பு நடக்குது, அதனால் பெண்கள் பக்கம்தான் குற்றம் என்பதாக ஆண்களுக்கு வாதாடுபவர்கள் சில கருத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சமூக வலைதளங்களில். மெத்த படித்த அறிஞர்கள்லாம் இப்படிலாம் கருத்து சொல்கிறத பார்க்கலாம். இன்னும் சில பேர் சொல்கிறது உண்டு, அது எப்படி, நான் எப்படி ட்ரெஸ் போட்டால் எனக்கு என்ன, நீ உன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளணுமா இல்லையா, நீ ஒழுக்கமாக இருக்கணும், நீ சரியில்லை, உன் வளர்ப்பு சரியில்லை, ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்னு உன் குடும்பத்தில் சொல்லிக் கொடுக்கணும், உனக்கு அக்கா இருக்கலையா, தங்கச்சி இல்லை இருக்கலையா, அம்மா இருக்கலையா, உங்கள் வீட்டில் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சில பேர் இப்படி சொல்லுவாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், நீ ஒழுக்கமாக இருக்கணும். சில பேர் பெண்களுக்கு ஆதரவாக பேசணும், நான் இப்படி தான் அசிங்கமாக நிர்வாணமாக அரை நிர்வாணமாக இருப்பேன், நீ ஒன்றை பாதுகாத்துக்கணும், நீ ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி பெண்களுக்கு ஆதரவாக சில கருத்து மாதர் சங்கங்கள். சில பேர் சொல்கிறாங்க, இல்லை நீ அப்படி இருந்தால் தவறு நடக்க தான் செய்யும், நீ இழுத்து போத்திக்கோ என்பதாக சிலர் சொல்கிறாங்க. மார்க்கம் 2யுமே உடைக்குது, 2 பக்கமும் தப்பு இருக்குது. பாருங்களேன், சூரத்து நூர் என்ற சூறாவில் 29 மற்றும் 30வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கும் பேசுவான், பெண்களுக்கும் பேசுவான். அடிப்படையான விஷயம், குல்லில் முஃமினீன் யகுல்லு மின் அப்சாரிஹிம் யஹ்ஃபது ஃபுருஜஹும். நபியே, நீங்கள் ஆண்களுக்கு சொல்லுங்க, பார்வையை தாழ்த்தணும், தன்னுடைய கற்பை பாதுகாக்கணும் இல்லையா? ஒரு பெண் நிர்வாணமாக இருந்தாலும் பார்க்கக்கூடாது என்பது ஆணுக்கான நிபந்தனை. அதே போல் ஒரு பெண் அழைக்கிறாய் என்பதனால் நீங்கள் போயிடக்கூடாது, உன்னுடைய கற்பை நீ பாதுகாக்கணும் என்பதாக ஆணுக்கு சொல்கிறான். அதே வார்த்தையை தான் பெண்ணுக்கும் சொல்கிறான். குல்லில் முஃமினாத், அதே வார்த்தையை தான், மிகைப்படுத்தி எதையுமே சொல்லலை. குல்லில் முஃமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. பெண்ணுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய அழகை, உங்களுடைய கற்பை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் இல்லையா?
ஒரு பெண் அரைகுறையாக ஆடை அணிவதும் தவறு, அதே போல் ஒரு ஆண் அணிவதும் தவறு. நீங்கள் பரவலாக இந்த செய்தி தெரியலை, நல்லா விளங்கி கொள்ளுங்க. தொப்புலேருந்து முட்டி வரைக்கும் மறைக்கணும் ஆணுக்கு, முட்டிக்கு மேலே தெரிகிறது ஹராம். டவுசர் போட்டு வாக்கிங் போகிறது அல்லது டவுசரை போட்டு ரோட்டுக்கு வர்றது ஹராம். தொடை வெளியில் தெரியுது ஹராம். நம்மளே நம்முடைய மர்ம உறுப்பை நம்முடைய தொடைகளை முடிந்தளவு பார்க்காமல் இருக்கணும். நம்முடைய தொப்புலேருந்து முட்டி வரைக்கும் உண்டான பகுதியை நம்ம பார்க்கறது நம்மளே பார்க்கக்கூடாது. அதனால தான் மாணவர்கள் சொல்கிறது குளிக்கும் போது துண்டு கட்டிட்டு குளிங்க, உள்ளாடை கட்டிட்டுலாம் குளிக்காதீங்க என்பதாக சொல்வதெல்லாம் இதுக்கு இந்த அடிப்படையில் தான். ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய தொடையை பார்ப்பது ஹராம். புதுசாக இருக்குல்ல, ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய தொடையை பார்க்கறது ஹராம். புதுசு கிடையாது, மார்க்கம் சொல்லுகிறது. என்னுடைய பையனாக இருந்தாலும் அவன் தொடையை நான் பார்க்கக்கூடாது, நான் என்னுடைய பையனாக இருந்தாலும் என்னுடைய தொடையை அவன் பார்க்கக்கூடாது. அப்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு 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 ரூல்ஸ் வச்சுருக்கிறான். நீ இங்கேருந்து இவ்வளோ மறைச்சிருக்கணும்ட்டு. இப்போ ஆண் எவ்வளவு மறைக்கணுமோ அதை மறைத்தாகணும், பெண் எவ்வளவு மறைக்கணுமோ அதை மறைச்சாகணும். பெண் நிர்வாணமாக இருந்தாலும் கவர்ச்சியாக இருந்தாலும் ஆண் பார்க்கக்கூடாது, கணவன் ஆண் எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும் பெண் பார்க்கக்கூடாது என்பதாக இரண்டுக்கு பேருக்கும் அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறான். நீ பார்க்கவும் கூடாது, நீ அரைகுறையாக ஆடையம் அணியக்கூடாது. ஒரு பெண்ணுக்கும் சொல்கிறான், நீ அரைகுறையான ஆடையம் அணியக்கூடாது, நீ பார்க்கவும் கூடாது என்பதாக பேசுகிறான். இப்படி நிறைய செய்திகள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் திருமணத்தை தாண்டிய உறவு என்பது எந்த சூழலிலும் அனுமதிக்கப்பட்டதே இல்லை. தவறு செஞ்சுக்கிட்டு பிறகு தௌபா செய்து கொள்ளலாம் என்ற சிந்தனை எந்த இடத்துலையுமே இருந்துடக்கூடாது. இன்றைக்கி காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. பாவத்தின் பக்கம் ரொம்ப எல்லா வழிகளும் இருக்கிறது. ஹராம் லேசாகிடுச்சு. உங்களுக்கு புரிதலுக்கு சொல்கிறேனே, ஒரு பையன் 20-22 வயசு ஆகிடுச்சு. அதான் என்னால் முடியலத்தா, ரொம்ப இன்றைக்கி காலம்லாம் ரொம்ப மாதிரியாக இருக்குது, என்னால் முடியலை, தயவு செஞ்சு எனக்கு நிக்கா பண்ணி வச்சுருங்கன்ட்டு ஒரு ஆண் கேட்டால் அந்த பையனை நம்ம எப்படி பார்க்குறோம்? உண்மையிலே இது மாதிரி கேட்டால் அது வரவேற்கத்தக்க ஒன்று. அது மாதிரியான பையனை கொண்டாடணும். ஒரு பெண்ணு கேட்குறா, 19 வயசு ஆகிடுச்சு, 20 வயசு ஆகிடுச்சு, அவளோடு இருந்த எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அம்மா என்னால் முடியலை, எனக்கு திருமணம் முடிச்சு வைங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம்? அந்த பெண்ணை பார்க்குற பார்வை என்ன? வேறு என்னென்னமோ அசிங்கமான சிந்தனைகள்லாம் வருது. இப்போவே திருமணத்துடைய சிந்தனை வந்துருச்சா? இல்லை ஒன்றால் இருக்க முடியாதா, எங்களுக்கு தெரியாதா என்றெல்லாம் பேசுகிறோம் இல்லையா? ஹலால் இன்னைக்கு சிரமமானதுனால ஹராம் இலகுவாயிடுச்சு. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஹலாலை நம்ம சிரமப்படுத்தினோம்னு சொன்னால் ஹராம் ரொம்ப இலகுவாயிரும். திருமணம் என்பது இன்றைக்கி கஷ்டமாக இருக்கிறதுனால தான் விபச்சாரம் மிகைத்திருக்கிறது. எப்போ நீங்கள் திருமணத்தை இலகுபடுத்துகிறீர்களோ அங்கே விபச்சாரம் குறைந்து விடும் என்பது தான் மார்க்கம் நமக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான வழிகாட்டுதல். இப்படி நிறைய செய்திகள் நமக்கு மத்தியில் இருக்கிறது. நம்ம கருப்பை பாதுகாத்து கொண்டோம் என்றால் நமக்கான பலன்கள் என்ன என்பது பற்றிய ஒரு தனி டாபிக் இருக்குது. நேரமின்மையினால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, நிலவிளங்கி கொள்ளுங்க. மார்க்கம் எது சொல்கிறதோ, குர்ஆன் ஹதீஸ் எது பேசுகிறதோ அதுதான் நமக்கான வழிகாட்டுதல். நான் இந்த தலைப்பு எடுத்ததற்கான பின்னணியை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். கடந்த ஜூன் 2ஆம் தேதி உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகள் 2 பேர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆணோ பெண்ணோ இந்தியாவில் விபச்சாரம் செய்தால், பாலியல் ரீதியான அதாவது தொழில் செய்தால் அதை குற்றமாக பார்க்கக்கூடாது. பாலியல் தொழில் இந்தியாவிலே குற்றமில்லை, அவர்களை குற்றவாளியாக பாவிக்கக்கூடாது என்று ஒரு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் சொல்லுகின்ற இடத்துல தான் இந்தியாவுடைய நிலை இருக்கிறது. பொதுவாக ஒரு செய்தி சொல்லுவாங்க, நல்லா படித்தவங்களாம் அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. சில நேரங்களில் அதுக்கு மாற்றமாக நடக்கும். இதே இந்தியாவுடைய தலைமை நீதிபதிகள், உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தான் கடந்த காலங்களில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். நமக்கு அசிங்கமாக இருக்குதான், சொல்லவே அசிங்கமாக இருக்குது. ஓரினச்சேர்க்கை தவறு இல்லை. ஒரு ஆண் ஒரு ஆணை உறவு கொள்வது, ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் முடித்தால் இந்தியாவில் கிரிமினல் குற்றம் இல்லை இல்லையா? கள்ள உறவு, ஒரு பெண் தான் விரும்பி எந்த ஆணோடும் உறவில் இருக்கலாம், ஒரு ஆண் தான் விரும்பி எந்த பெண்ணோடும் உறவில் இருக்கலாம். கள்ள உறவு ஆர்டிகல் 377 நீக்கினார்கள், ஆர்டிகல் 397 நீக்கினார்கள். சமீபத்தில் அலகாபாத்தினுடைய நீதிமன்றம் நினைக்கிறேன், ஒரு பெண்ணை அவருடைய ஆடைக்கு மேலே மார்பில் தொட்டால் தவறு இல்லை, கிரிமினல் குற்றம் இல்லைன்னு பேசுகிறாங்க. அவனுடைய அந்த நீதிபதியுடைய மகளை மனைவியை தொட்டால் ஏற்றுக்கொள்வாரா? அதாவது ஆடைக்குள்ளே மார்பை தொட்டால் தான் கிரிமினலாக வரும், ஆடைக்கு மேலே தொட்டால் கிரிமினல் இல்லை என்று, குற்றம் இல்லை என்று ரோட்டில் போகிறவன் பேசலை, டீ கடையில் இருக்கவன் பேசலை, 4வது 5வது படிக்கிறவன் பேசலை. உயர் நீதிமன்றத்துடைய உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் இப்படியெல்லாம் தீர்ப்பு எழுதுவதையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப கேவலமாக இருக்கிறது. இந்தியாவில் நாளுக்கு நாள் ஒரு பக்கம் அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அதிகமாகி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தான்
பாலியல் தொழிலை எல்லாம் ஆதரிக்கிற மாதிரியான அவர்களை எல்லாம் நல்லவர்களாக சித்தரிக்கிற நீதி அதாவது தீர்ப்புகள் எல்லாம் உண்மையிலேயே சங்கடத்திற்குள்ளாக்குகிறது. உலகத்தில் வேறு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் நடந்தாலும் பரவாயில்ல, உலகத்திற்கே நாகரிகத்தை பண்பாடுகளை சொல்லுகின்ற இந்திய தேசத்தில் இது மாதிரியான தீர்ப்புகள் என்பது உண்மையிலே நாமெல்லாம் இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியர் என்று சொல்வதற்கே சங்கடப்படுகின்ற அளவிற்கு இது மாதிரியான தீர்ப்புகள் தொடர்ந்து நாளொரு மன்னம் வழங்கி கொண்டு இருக்கிறதை பார்க்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும். நம்முடைய மார்க்கம் நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் வழங்கியிருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் அது நமக்கு பொருட்படுத்தல. குர்ஆன் என்ன சொல்கிறது, ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நமக்கான வாழ்வியல் என்ன என்பதுதான் நமக்கான அடிப்படை. அதில் கவனமாக இருப்போம். நம்முடைய இளம் தலைமுறைகளை ரொம்ப கவனமாக இருப்போம். விபச்சாரம் என்பது அவ்வளோ தூரம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. விபச்சாரத்துக்கு காரணமான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ எல்லா வழிகளையும் மூடுவதற்கான முயற்சிகளை செய்வோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய இளம் சந்ததிகளை பாதுகாப்பானாக. அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான நல்ல சமூகமாக உருவாகுவதற்கான நல்ல நசீபை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.